பேரரசு அவர்கள் பொன்னாடி போட்டு கௌரவிப்பார். குந்தாசாமி அவர்களை இந்த மேடைக்கு அழைக்கிறார். இயக்குனர் நந்தா பெரியசாமி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி இயக்குனர் சங்கம் கௌரவிக்கிறது. தயாரிப்பாளர் திரு ஜி.பி. ரவிக்குமார் அவர்களுக்கு திரு ராஜா செந்தில் அவர்கள், மாஸ்டர் பீஸ் வெங்கடேஷ் அவர்களை கௌரவிக்கப்படும். விருதாசாரதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எடிட்டர் குணா அவர்களை கௌரவிக்கிறோம். கோ டைரக்டர் திரு சுபாஷ் அவர்கள் பூர்த்தியாக கௌரவிக்கிறோம். ஆர்ட் டைரக்டர் சகு அவர்களை விருதாசாரதி அவர்களுக்கு பேரரசு அவர்கள் கௌரவிப்பார். அசோசியேட் டைரக்டர் சதீஷ் பாலா அவர்களுக்கு கௌரவிப்பார். அடுத்தபடியாக கார்த்திக் காமராஜ் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜெய்சங்கர் அவர்கள், ஆர்டிஸ்ட் சிவானி அவர்களுக்கு கௌரவிக்கப்படுகிறார். ஜெகன் திரு ஜெகன் அவர்களை கௌரவிக்கப்படுகிறார். ஆர்டிஸ்ட் ஜஷினா அவர்களை கௌரவிக்கப்படுகிறது. ஜஷினா. அடுத்தபடியாக ஆகாஷ், அடுத்தபடியாக ஆகாஷ் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார். ஆகாஷ். எல்லாம் சேர்த்து சொல்லாது. தினேஷ் சந்திரா. படத்தொகுப்பு உதவி தன்ராஜ் அவர்களை கௌரவிக்கப்படுகிறது. தினேஷ் சந்திரா அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார். தன்ராஜ் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார். பெரியசாமி வந்தாலே பெரியசாமி தான் நினைக்கிறேன். ஏன்னா இது உண்மையிலே இந்த மாதிரி இப்போதான் ஒரு நல்ல கதை மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்கிறோம்னு நினைக்கிறதே பெரிய விஷயம். ஒரு மனுஷனுக்கு நடந்துக்கே பெரிய விஷயம். அடுத்தவனுக்கு கேலக்குமார் தான் பக்கத்து வீட்டில் தூரமாக இருக்குது, பக்கத்து சீட்டில் இருக்குவேன், அடுத்து வெளிநாட்டில் இருக்க மாதிரி இருக்கான். நமக்கு செல்ஃபோன் மட்டும் தான் நெருக்கமாக இருக்க தவிர மனிதர்கள்லாம் தூரமாயிட்டாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஒரு நல்ல விஷயம் நினைக்கிறது பெரிய விஷயம். அதாவது அதுக்கப்புறம் கதையாக எடுக்கிறது பெரிய விஷயம், அதை படமாக எடுக்கிறது பெரிய விஷயம், அதுக்கப்புறம் மக்கள் கொண்டு வந்து பெரிய விஷயம். இப்போ நல்ல விஷயத்தை எடுத்து அதை திரைப்படமாக இயக்கி கொண்டு வந்திருக்க நந்தா பெரியசாமிக்கு ரொம்ப வாழ்க்கை சார். படத்தை பற்றி சுருக்கமாக சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு படம் நல்ல விஷயம், ஒரு நேர்மையாக ஒரு மனிதன் வாழ்கிறோங்கிற விஷயத்த சொல்ல நல்ல விஷயம். ஆனால் நம்ம பார்க்க 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 ஒரு புத்துணர்வு வருது சார், புத்துணர்வு வருது. நார்மல்ல இப்போ ஒரு கேட்டுக்கிட்டு சமுதாயத்தை நம்மளும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் சார். உண்மையிலேயே நேர்மையை அடுத்து வருவோம்.
பெரும்பாலான மக்கள் வந்து உழைச்சி சம்பாதிச்சு பெரிய ஆளானுங்கிறது தான் பூச்சி சார். உழைக்காம வருமானத்தில் தான் நம்ம வந்து உயர்வு நினைக்கிறாங்க. இதில் வர கேரக்டர் ஃபஸ்ட்டு சமுத்திரக்கணிச கேரக்டர் தவிர அவங்க பொண்டாட்டி புள்ளை விடுங்க, அவங்க மச்சானாலே எப்போ அப்படி தான் என்ன மச்சான், அதுக்கப்புறம் இளவரசி கேரக்டரு, எல்லா கேரக்டர் பாருங்க. அந்த ஒன்று கோடிங்கிறது அவனுக்கு சம்மந்தம் இல்லது, அவன் உழைப்பு வந்தது இல்லது, அவன் யாருக்கும் சொந்தமானது. ஆனால் அந்த பணத்துக்கு என்ன அலைகிறாங்க, ஒருத்தன் பைக்கில் அலைகிறான், அவனுக்கு பிடிச்சதுக்கு அலைகிறான். அப்போ அடுத்தவன் பணத்துக்கு என்ன அலைச்சல். இந்த ஒரு சமூகத்தில் ஒரு மனுஷன் நேர்மையாக இருக்காங்கிறது அதிசயம். நம்மளாம் அதிசயம்னா என்ன ஞாபகம் வரும்? தாஜ்மஹால், வைஷ்ணவ கோபுரம், இந்த கட்டடங்களும் இடங்களும் தான் நம்ம அதிசயம் சொல்லியிருக்கோம். இப்போ அதிசயங்கிறது மனிதனே அதிசயம் சார். உலகத்தில் 7 அதிசயம் மனிதன் அதிசயம். நல்ல மனிதன்னா அதிசயம், அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படாதான் அதிசயம், நம்ம உழைப்பு தான் உயர்வு நினைக்கிறவன் அதிசயம். அப்போ இன்னைக்கு ஒரு ஒரு மனிதன் அதிசயமாக போச்சு. சமுத்திரக்கணி சார் பார்க்கும்போது அதிசயம், இது ஹீரோ இல்லை சார். இல்லை, சமுத்திரக்கணி வந்து மாணிக்கம்ங்கிறது ஒரு கேரக்டர் இல்லை, அது ஒரு அதிசயம். அப்போ அதிசயத்தை தான் அவர் இயக்குனர் சங்கர் வந்து ஜீன்ஸில் காட்டினார் எல்லா அதிசயத்தையும். இவரும் அதே அதிசயத்தை காட்டியிருக்காரு அவர்.